الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأتباعه وذرياته وأهل بيته أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن أكرمكم عند الله أتقاكم صدق الله مولانا العلي العليم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب زدني علما وارزقني فهما. எல்லா புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய இறைவன் ஹக் சுப்ஹானஹு தஆலாவுக்கே உரித்தாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் எம்முயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அவர்களுடைய அடிச்சுவடுகளாகிய சுன்னாக்களை எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபா தாபிஊன்கள், வலிமார்கள், ஷேகுமார்கள், சாதாத்துமார்கள் அனைவர்கள் மீதிலும் சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் மீடேற்றமும் என்றென்றும் உண்டாகுமாக. சங்கையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சங்கையான இந்த ஜும்ஆவுடைய தினத்தில் ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய இல்லமாம் இப்பள்ளி வாயலில் ஐதிகாஃப் என்று சொல்லக்கூடிய நல்ல நியத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைவன் ஹக் சுப்ஹானஹு தஆலாவும் அவருடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் இந்த உலகத்தில் எவைகளை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவி இருக்கின்றார்களோ அவைகளை இயன்றவரை எடுத்து நடந்து கொள்ளுமாறும், அதே போன்று அவரும் அவருடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் எந்த விடயத்தை விட்டு ஒதுங்கி தூரமாகி நடந்து கொள்ளுமாறு எமக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்களோ அவைகளை விட்டும் தூரமாகி ஒதுங்கி நடந்து கொள்ளுமாறு முதற்கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் என்று சொல்லக்கூடிய நற்கட்டளை பிறப்பிக்கின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைவன் ஹக் சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்தில் கோடான கோடி ஜீவராசிகளை படைத்து அந்த ஜீவராசிகளில் சிறந்த படைப்பினமாக அல்லாஹ் ஹக் சுப்ஹானஹு தஆலா இந்த மனித சமுதாயத்தை படைத்து வைத்திருக்கிறான். இந்த மனித சமுதாயத்தை இறைவன் ஹக் சுப்ஹானஹு தஆலா படைத்து இந்த மனிதர்கள் இந்த உலகத்தில் நல்வழி நடத்தப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி காலத்துக்கு காலம் நபிமார்களையும் ரசூல்மார்களையும் இறைவன் ஹக் சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்துக்கு அனுப்பி கொண்டே இருந்தான். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் தொடக்கம் ஹாத்திமுல் அன்பியா என்று சொல்லக்கூடிய ஹஜ்ரத் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வரைக்கும் 1,00,000க்கும் மேற்பட்ட நபிமார்களை இறைவன் ஹக் சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்துக்கு அனுப்பி இந்த உலகத்திலே வாழக்கூடிய மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைக்க வேண்டும், அந்த அல்லாஹ்வினால் உருவாக்கப்பட்ட அந்த சுவர்க்கத்தின் பக்கம் அழைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இறைவன் ஹக் சுப்ஹானஹு தஆலா இவ்வாறு நபிமார்களை அனுப்பி கடைசியாக உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை இந்த உலகத்துக்கு இறைவன் ஹக் சுப்ஹானஹு தஆலா அனுப்பி வைக்கிறான். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை
இறைவன் ஹக் சுப்ஹானஹு தஆலா இறக்கிய காலம், அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை இந்த உலகத்துக்கு அனுப்பிய காலம் எவ்வாறு என்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை ஐயாமுல் ஜாஹிலியத் என்று சொல்லக்கூடிய ஜாஹிலியா காலத்திலே இறைவன் ஹக் சுப்ஹானஹு தஆலா அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை இந்த உலகத்துக்கு அனுப்பி வைக்கிறான். அந்த ஐயாமுல் ஜாஹிலியா என்று சொல்லக்கூடிய காலத்துல தான் என்ன செய்யுது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அனுப்புறான். ஆனா அதற்கு முன்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய பிரகாசத்தை, நூரை இறைவன் ஹக் சுப்ஹானஹு தஆலா என்ன செய்கிறான், ஆரம்பமாக படைத்து வைக்கிறான். ஏன்னு சொன்னா இமாமுனா இப்னு கஸீர் ரஹ்மஹுல்லாஹ் அன்னவர்கள் ஒரு கருத்தை அல் குர்ஆனுல் அலீம் இமாமுனா இப்னு கஸீர் ரஹ்மஹுல்லாஹுடைய அந்த தஃப்சீர் கிதாபில் கொண்டு வராங்க. எப்படின்னு சொன்னா, இந்த உலகத்தை நான் படைத்திருக்க மாட்டேன் எதுவரைக்கும் என்று சொன்னால், அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை நான் படைக்கவில்லை என்று சொன்னால் அவர்கள் இந்த உலகத்தையே நான் படைத்திருக்க மாட்டேன். எனவே இந்த உலகம் படைப்பதற்கு காரணகர்த்தாவாக இருக்கக்கூடியவர்கள் அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதாக இமாமுனா இப்னு கஸீர் ரஹ்மஹுல்லாஹ் அன்னவர்கள் ஒரு கருத்தை கொண்டு வருகிறார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மாத்திரம் இல்லாமல் மவாஹிபுல் லதுன்யா என்ற கிரந்தத்தில் முஸன்னிஃப் ரஹ்மஹுல்லாஹ் அன்னர் ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. எப்படி என்று சொன்னா, அதாவது ஹஸ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை இறைவன் ஹக் சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்தில், அதாவது இந்த உலகத்தில் படைத்ததன் பின்னால அந்த அல்லாஹ்வுடைய கட்டளையை அவங்க என்ன செஞ்சாங்க, மாற்றம் செஞ்சதுனால இறைவன் ஹக் சுப்ஹானஹு தஆலா என்ன செய்கிறான், அவர்களையும் அவருடைய மனைவியையும் இந்த உலகத்துக்கு அனுப்பி விடுகிறான். அனுப்பியதற்கு பின்னால ஹஸ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மன்னவர்களும் அவருடைய மனைவிகளும் என்ன செய்கிறார்கள், அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் செய்கிறார்கள், பாவ மன்னிப்பு கோருகிறார்கள். ஆனால் அல்லாஹ் அவருடைய தௌபாவுக்கு ஒரு தூர காலத்தை ஒதுக்கி வைத்திருந்தான். அதற்கு பின்னால ஹஸ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மன்னவர் என்ன செய்கிறார்கள், யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னித்தர வேண்டும். யாருடைய பொருட்டால் என்று சொன்னால், பிஹக்கி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவுடைய பொருட்டினால் என்னுடைய பாவங்களை மன்னித்துருள்வாயாக என்பதாக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் துஆ கேட்கிறார்கள். அப்ப இறைவன் ஹக் சுப்ஹானஹு தஆலா கேட்கிறான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர் பார்த்து கேட்கிறான், இறைவன் ஹக் சுப்ஹானஹு தஆலா இந்த பேரு, இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேரு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், எனக்கு என்னை படைத்ததன் பின்னால, எனக்கு ரூஹு ஊதியதன் பின்னால என்ன செய்யப்பட்டுச்சுன்னு சொன்னா, என்னுடைய கண்ணை திறந்துட்டாய் நீ. என்ன கண்ணை திறந்த உடனே நான் சுவர்க்கத்துடைய வாயலில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற அந்த உன்னதமான கலிமாவை கண்டேன். எனவே உன்னுடைய பெயரோடு அந்த கலிமா, அந்த பெயர் இணைக்கப்பட்டதுன்னு சொன்னா உனக்கு மிகவும் விருப்பமான ஒரு பெயராகத்தான் இருக்க வேண்டும். அதனால் தான் அவர்களுடைய பெயரை கொண்டு உன்னத்தை நாம் வசீலா தேடுகிறேன் என்பதாக ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள். பின்னால இறைவன் ஹக் சுப்ஹானஹு தஆலா அவருடைய தௌபாவை ஏற்றுக்கொள்கிறார். எனவே அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை இந்த உலகத்தில் அனுப்புவதற்கு முன்னால இறைவன் ஹக் சுப்ஹானஹு தஆலா அவருடைய பிரகாசத்தை, அவருடைய நூரை, அவருடைய ஒளியை இறைவன் ஹக் சுப்ஹானஹு தஆலா படைத்து வைத்திருந்தான் என்பதை இந்த அனைத்து சம்பவங்களும் எங்களுக்கு சான்று பகிர்ந்து கொண்டிருக்கிறது. ஆக கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் இந்த உலகத்துக்கு வருகிறார்கள். ஜாஹிலியத் என்று சொல்லக்கூடிய அந்த மடையர்கள், மடமை நிறைந்த ஒரு காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை இறைவன் ஹக் சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்துக்கு அனுப்புகிறான். எதற்காக வேண்டி என்று சொன்னால், அந்த மிருகங்களை போன்று திரிந்த மனிதர்களை புனிதர்களாக மாற்றுவதற்காக வேண்டி இறைவன் ஹக் சுப்ஹானஹு தஆலா அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை இந்த உலகத்துக்கு அனுப்புகிறான். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் ஐயாமுல் ஜாஹிலியத் என்று சொல்லக்கூடிய, ஐயாமுல் ஜாஹிலியா என்று சொன்னா எல்லாருக்கும் தெரியும், அரபு மனசரா ஓதக்கூடிய எல்லாருக்கும் தெரியும். ஜாஹிலியத்துடைய காலம் என்று சொன்னா மடையர்களுடைய காலம். அதுக்கு என்ன சொல்லப்படும் தமிழ் அர்த்தம்? மடையர்களுடைய காலம். அப்ப ஐயாமுல் ஜாஹிலியத் என்று சொல்லக்கூடிய அந்த காலத்தில் மடையர்கள், நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம் அது மடையர்களுடைய காலம் என்று சொல்லி, அந்த காலத்தில் தான் இறைவன் ஹக் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனை இறக்கினான். அந்த காலகட்டத்தில் தான் இறைவன் ஹக் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனை இறக்குகிறான்.
அப்ப மடையர்கள் நிறைந்த காலத்தில் இறைவன் குர்ஆனை இறக்குகிறான். நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அன்றைய காலத்தில் மடையர்கள் அதிகமாக வாழ்ந்திருப்பார்கள் என்பதாக. இல்லை, அது தவறான ஒரு கருத்து. இறைவன் ஹக் சுப்ஹானஹு தஆலா அந்த காலகட்டத்தில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை அந்த மனித சமுதாயத்துக்கு ரசூலாக அனுப்பி அவர்களுக்கு இறைவன் ஹக் சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்திலே அழிக்க முடியாத அழியாத ஒரு மோஜிதத்தான அந்த குர்ஆனை அல்லாஹ் இறக்கி வைக்கிறான். அப்ப இறைவன் ஹக் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனை இறக்கி அந்த குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு சவாலை விடுகிறான். என்ன சவால்? இந்த குர்ஆனில இருக்கக்கூடிய ஒரு ஆயத்தை போலவாவது அல்லது ஒரு வசனத்தை போலவாவது ஒரு விடயத்தை நீங்கள் கொண்டு வாருங்கள் பார்ப்போம் என்பதாக இறைவன் ஹக் சுப்ஹானஹு தஆலா அந்த சமுதாயத்திலே ஒரு சவாலை விடுத்து விடுகிறான். அப்ப நாங்க விளங்கிக் கொள்ளணும், அல்லாஹ் எல்லாத்தையும் அறிஞ்ச ரப்பு. அவன் மடையர்கள் நிறைஞ்சிருக்கிறாங்கன்னு சொன்னா அந்த மடையர்களுக்கு மத்தியில அல்லாஹ் அந்த சவாலை விடுவானா? அது மாத்திரம் இல்லாமல் ஒரு உதாரணத்தை நாங்க பார்க்கிறோம்னு சொன்னா, ஒரு பாஸ் இருக்கிறாரு, ஒரு வீடு கட்டக்கூடிய ஒரு நபர் இருக்கிறாரு, அவர் அழகான முறையில வீடை கட்டுவாரு. ஆனா இன்னமொத்தர் இருக்கிறாரு, அவருக்கு வீடே கட்ட தெரியாது. அந்த வீடே கட்ட தெரியாத ஒரு நபரை பார்த்து இந்த அழகாக சமைக்கக்கூடிய அழகாக வீடுகளை அமைக்கக்கூடிய அவர் என்ன செய்கிறாரு? 7 என்று சொன்னா நான் கட்டுறத போல நீ ஒரு அழகான ஒரு வீடை கட்டி காட்டு பார்ப்போம் என்று சொல்றது எவ்வளவு ஒரு மடத்தனமான ஒரு கருத்து. அப்படி இல்லை, இவர் நல்லா வீடு கட்டக்கூடியவர், இவர் நல்லா செய்யக்கூடியவர், அழகான முறையில் அமைக்கக்கூடியவர். அதே போல் இன்னும் ஒருவர் இருக்கிறார், அவரை விட கொஞ்சம் தரத்துல அதாவது குறைவாக இருந்தாலும் அப்படி இருக்கக்கூடிய நபரை பார்த்து என்ன சொல்றாரு? நீ 7 மண்டா என்ன போல ஒரு விஷயத்தை செஞ்சு காட்டு என்று சொல்றது அது நியாயமான கருத்து. அப்ப இறைவன் ஹக் சுப்ஹானஹு தஆலா மடமை என்று சொல்லக்கூடிய அந்த காலத்தில் குர்ஆனை இறக்கினான் என்று சொன்னா அவர்களுக்கு எழுத படிக்க ஒன்றும் தெரியாட்டி எப்படி அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க? அதுக்கு விளக்கம் கொடுத்திருப்பாங்க. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மദ്രസാக்களை ஓதக்கூடிய உலமாக்கள் மாணவர்களுக்கு தெரியும், மദ്രസാல முக்கியமான ஒரு கிதாபு நஹ்வு என்று சொல்லக்கூடிய இலக்கண கிதாபு. அந்த இலக்கண கிதாபுகள்ல என்ன வரும் என்று சொன்னா, சில சட்டங்களுக்கு ஷாகிதாக சாட்சியாக ஆதாரமாக கொண்டு வரக்கூடியது அந்த ஐயாமுல் ஜாஹிலியா காலத்திலே படித்த புலவர்களுடைய கவிதைகளை, உரைநடைகளை கொண்டு வருவார்கள். அந்த அளவு அவர்கள் அனைத்து துறைகளிலும் தேர்ச்சி பெற்றவர்கள். ஆனால் அவர்களுக்கு ஜாஹிலியத் என்று பேர் வந்துச்சுன்னு சொன்னா அவர்களுடைய அஹ்லாக்கில் அவர்கள் மாற்றம் செய்தார்கள். அஹ்லாக் அற்றவர்களாக, நற்குணமற்றவர்களாக அவர்கள் என்ன செய்தார்கள்? அந்த காலத்திலே திகழ்ந்தார்கள். ஒரு சிறிய ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னா என்ன செய்வாங்க? அந்த சகோதரன் பார்க்க மாட்டார்கள், அவர்களை கொலை செய்து அவருடைய மண்டையோட்டை எடுத்து என்ன செய்வாங்க? மதுபானம் அருந்தக்கூடிய ஒரு கொடூரமான ஒரு காலத்தில் தான் அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் பிறந்தார்கள். ஆனால் அந்த அஹ்லாக் இல்லாததின் காரணத்தினால்தான், அந்த நற்குணம் இல்லாததின் காரணத்தினால்தான் அவர்களுக்கு ஜாஹிலியத் என்ற ஒரு பட்டம், ஒரு பெயர் அவர்களுக்கு வந்துச்சு. மாற்றமாக அவர்களுக்கு இந்த விஷயம் தெரியாண்டில்லை, அவங்க எல்லா துறைகளிலும் தேர்ச்சி பெற்றிருந்தாங்க. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவ்வாறான ஒரு கொடூரமான காலத்துல தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் இந்த உலகத்துக்கு அனுப்பப்படுகிறார்கள். அனுப்பி அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு மத்தியில என்ன செய்கிறார்கள்? அவர்களுடைய இஸ்லாத்தை பரப்புகிறார்கள். இஸ்லாத்தை என்ன செய்யறாங்க? வெளிப்படுத்துறாங்க. குர்ஆனை சொல்லிக் கொடுக்கிறாங்க. அதாவது மனிதர்களுடைய உருவத்திலே இருந்த மிருகங்களை மனித புனிதர்களாக, சுவர்க்கவாதிகளாக, சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் செய்யப்பட்டவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? மாற்றி விடுகிறார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் இந்த உலகத்துக்கு வந்து எத்தனையோ விடயங்களை இந்த உம்மத்துக்கு காட்டி தந்திருக்கிறார்கள். எவ்வாறான நல்ல விடயங்களை செய்தால் சுவர்க்கத்தின் பக்கம் செல்ல முடியும், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை சம்பாதிக்க முடியும் என்பதை அழகான முறையிலே காட்டி தந்திருக்கிறார்கள். அது மாத்திரம் இல்லாமல் எவ்வாறு நாம் இந்த உலகத்திலே நடந்தோம் என்று சொன்னால், அல்லாஹ்வுக்கு மாற்றமாக நடந்தோம் என்று சொன்னால், அந்த அல்லாஹ்வினால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கொடூரமான நரகத்துக்கு போய் விடுவோம். எனவே அவைகளை விட்டும் நாம் எவ்வாறு பாதுகாப்பு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் அழகான முறையில் எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறார்கள். அது அனைத்துக்கும் இந்த உலகத்தில் மனிதர்கள் வாழக்கூடிய
மனிதர்கள் வாழ்கிறார்கள். ஆனால் இது அனைத்துக்கும் எத்தனையோ விதமான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விடயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் அழகான முறையிலே இந்த உம்மத்துக்கு காட்டி தந்திருக்கிறார்கள். எந்த அமலாக இருந்தாலும் சரி, அது தொழுகையாக இருக்கலாம், கிராஅத்துல் குர்ஆனாக இருக்கலாம், ஏனைய தான தர்மங்களாக இருக்கலாம், அனைத்து விடயங்களுக்கும் ஒரு மூலாதாரமான ஒரு விடயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் நமக்கு காட்டி தந்து சென்று விட்டிருக்கிறார்கள். அதுதான் அத்தக்வா என்று சொல்லக்கூடிய தக்வல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்வது, அல்லாஹ்வை பயந்து கொள்வது. எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற ஒரு எண்ணத்தோடு மனிதர்கள் இந்த உலகத்திலே வாழ்வார்கள் என்று சொன்னால் அவர்கள் தான் நிச்சயமாக வெற்றி பெற்றவர்கள். இந்த உலகத்தில் மாத்திரமல்ல, நாளை கியாமத்துடைய நாளையிலும் அவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் ஹதீஸிலே கூறியிருக்கின்றார்கள். ஆக கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் ஒரு சபையில உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். சஹாபா பெருமக்களோடு உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தக்குவா என்று சொன்னா என்ன என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். எப்படின்னு சொன்னா, சபையில உட்கார்ந்து கொண்டு நீண்ட ஒரு ஹதீஸ், புகாரியில முதலாவது வரக்கூடிய ஹதீஸ், உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறாங்க. அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் என்ன செய்கிறார்கள், உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு மனிதர் வாராரு. ஒரு மனிதர் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவரிடத்துல உட்கார்ந்து அவருடைய முட்டங்காலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முட்டங்காலையும் ஒன்று சேர்த்து என்ன செய்கிறாங்க, உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் சஹாபா பெருமக்கள் பார்க்குறாங்க, இந்த ஊரில் நாங்கள் இவர் யாரையும் கண்டே இல்லை, இவர் யார் எங்களுக்கு தெரியாது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியும் இவர் யார் என்று சொல்லி, ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை காட்டிக்கொள்ளல. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து அந்த மனிதர் உட்கார்றாரு, உட்கார்ந்து பல கேள்விகளை கேட்கிறாரு. அதுல ஒரு கேள்விதான் அல் இஹ்சான். இஹ்சான் என்று சொன்னால் என்ன, மன தூய்மை என்று சொன்னால் என்ன, தக்வா என்று சொன்னால் என்ன என்று அந்த மனிதர் அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்கக்கூடிய நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், சுருக்கமாக சொல்லிக் கொள்கிறேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீ அல்லாஹ்வை வணங்கக்கூடிய நேரத்தில், நீ அல்லாஹ்வை தொழக்கூடிய நேரத்தில், நீ ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை செய்யக்கூடிய நேரத்தில் என்ன செய்ய வேண்டும், நீ அல்லாஹ்வை பார்க்காவிட்டாலும், எப்படி நீ அல்லாஹ்வை பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற ஒரு மன அச்சத்தோடு தக்வாவோடு நீ தொழுவதுதான் இறை அச்சம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் அந்த நபருக்கு சொல்கிறார்கள். சொன்ன உடனே அந்த கேள்வி கேட்ட நபர் என்ன சொல்றாரு, சதகத்தை நீங்க உண்மை சொல்லிட்டீங்க என்று சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க சஹாபா பெருமக்களை பார்த்து, இது யாரு தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதான் சஹாபா பெருமக்கள் சொல்றாங்க, இல்லை யார் சொல்லலாம் தெரியாதே. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இவர்கள் தான் யார் தெரியுமா, இவங்க தான் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள், உங்களுக்கு மார்க்கத்தை கற்றுத்தருவதற்காக வேண்டி வந்தார்கள். அப்ப இங்க பாயிண்ட் என்னவென்று சொன்னா, விஷயம் என்னவென்று சொன்னா, தக்வா என்று சொன்னால் என்ன? தக்வா என்று சொன்னால் அல்லாஹ்வை நாங்கள் பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் எங்களை எந்த நேரமும் பார்த்து கொண்டிருக்கிறான், கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்ற ஒரு மன அச்சம் எங்களுடைய உள்ளத்திலே வருவதுதான் இறை அச்சம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்திருக்கிறார்கள். இன்று எம்முடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னா, தொழுகையை ஒரு அமலை நாங்கள் எடுத்துக்கொள்வோம், தொழுகையான ஒரு அமலை, இந்த தொழுகையை எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னா, நாங்கள் தக்பீரை கெட்டிட்டோம் என்று சொன்னா, தக்பீரை கெட்டிட்டோம் என்ன செய்யறோம், தக்பீரை கெட்டிட்டோன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய சிந்தனை மாத்திரம் தான் எங்களுக்கு வர வேண்டும், அல்லாஹ்வுடைய சிந்தனை அல்லாஹ்வுடைய நினைவு மாத்திரம் தான் எங்களுக்கு வர வேண்டும். ஆனால் எம்மில் எத்தனை பேர்கள் நம்முடைய கடையுடைய விஷயம், நம்முடைய குடும்பத்துடைய விஷயம், அதே போல் நம்முடைய பிள்ளைகளுடைய விஷயம் அனைத்தையும் சிந்திக்கக்கூடிய ஒரு இடமாக இந்த தொழுகையை நாங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வாறு நாங்கள் தொழுகையை மேற்கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக எங்களுடைய தொழுகைக்கு ஒரு ரூஹானியத்து, ஒரு பிரகாசம் கிடைக்காது. ஏனென்று சொன்னா அந்த தொழுகையுடைய பிரகாசம் எவர்களுக்கு கிடைக்கின்றதோ அவர்கள் நாளைய கியாமத்துடைய நாளையிலும் கபருடைய வாழ்க்கையிலும் அந்த தொழுகையை கேட்டு அல்லாஹ்விடத்தில் பெற்றுக்கொள்வார்கள். வலிமார்கள் செய்தார்கள்.
சில வலிமார்கள் இன்னும் கபூரிலே தொழுது கொண்டிருக்கிறார்கள். ஏன்? அவர்கள் அந்த தொழுகையுடைய பிரகாசத்தை பெற்றார்கள், அந்த தொழுகையுடைய ஒளியை பெற்றார்கள். அதனால் இன்னும் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? யா அல்லாஹ், கபருடைய வாழ்க்கையிலும் எமக்கு தொழுகையை நீ நசீபாக்குவாயாக என்று பிரார்த்தனை செய்து இன்னும் சில வரலாறுகள் கூறிக்கொண்டிருக்கிறது, அவர்கள் கபூர்களிலே தொழுது கொண்டிருக்கிறார்கள் என்பதாக. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே அந்த தொழுகையில் கூட எம்முடைய சிந்தனைகள் வெவ்வேறு இடத்துக்கு செல்கிறோம் என்று சொன்னா, எம்மலை போன்று அல்லாஹ்வை மறந்தவர்கள் இந்த உலகத்தில எத்தனை பேர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். சஹாபா பெருமக்களுடைய காலத்தை எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னா, அந்த சஹாபா பெருமக்கள் அந்த தொழுகையை வைத்து எத்தனையோ விதமான உதவிகளை அல்லாஹ்விடத்திலிருந்து பெற்றுக் கொண்டிருந்தார்கள். உர்வத் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய சரித்திரம் சுருக்கமாக சொல்லிக் கொள்கிறேன். உர்வத் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அவருடைய நண்பர் ஒருத்தர் இருந்தார், திமஷ்க் நாட்டில் கவர்னராக இருந்தார். அவர் என்ன செய்யறாரு? உர்வத் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை ஒரே வர சொல்றார், நீங்க என்ன பார்க்க வாங்க, நான் இங்க கவர்னர் ஆகிறேன், என்ன செய்யுங்க, என்ன சந்திக்க வாங்க, என்னோட சாப்பாடு விருந்துறதுக்கு வாங்க சொல்லி ஒரே கூப்பிடுறாரு. ஆனா இவர் போகல, இவருக்கு வேலையில. அப்போ ஒரு நாள் என்ன செய்யறாருன்னு சொன்னா, உர்வத் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், நான் என்னுடைய நண்பனை பார்க்க வேண்டும், என்னுடைய நண்பனை நான் சந்திக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவருடைய நாட்டை விட்டு அந்த நாட்டுக்கு செல்கிறார்கள். திமஷ்க் நாட்டுக்கு செல்லக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு 7 புள்ள, மொத்தம் 7 பிள்ளைகள். அந்த பிள்ளைகள்ல அவருக்கு மிகவும் விருப்பமான ஒரு குழந்தைய, மிகவும் விருப்பமான ஒரு பிள்ளைய கூட்டி கொண்டு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, திமஷ்க் நாட்டுக்கு போறாங்க. இப்ப மாதிரி வாகனம் இல்லை, அவன் கஷ்டமான ஆக்களால நடந்து போறாங்க. போகக்கூடிய நேரத்தில் அவருக்கு என்ன செய்யப்படுதுன்னு சொன்னா, ஒரு மனசுக்கு மேலுக்கு ஒரு ஃபிட் இல்லாத ஒரு வருத்தமான ஒரு நிலை ஏற்படுகிறது. எனவே திமஷ்க் நாட்டை அடைஞ்ச உடனே என்ன செய்யறாங்க? திமஷ்க் நாட்டுடைய கவர்னர், ஜனாதிபதி என்ன செய்யறாரு? என்னுடைய நண்பர் வந்திருக்கிறாரு, ஆனால் அவருடைய முகத்திலே, அவருடைய மேனிகளிலே ஒரு சோம்பல் தென்படுகிறது, இவர் சுயமாக இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டு அங்கே இருக்கக்கூடிய அனைத்து பிரபலமான வைத்தியர்களையும் கூப்பிட்டு இவர்களுக்கு வைத்தியம் செய்வதற்கு நாடுகிறார்கள். நாடக்கூடிய நேரத்தில் எல்லா வைத்தியர்களும் எடுத்து ஏகோபித்த முடிவுதான், இவருடைய அதாவது வலது காலில் முட்டங்காலோட வெட்டிடணும். யார்ட? உர்வத் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலாவுடைய வலது கால முட்டங்காலோட அப்படியே வெட்டிடணும், சீவிடணும். அப்ப சொல்றாங்க, உர்வத் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலாவுடைய சொல்லப்படுகிறது, இப்படித்தான் நோயை குணமாக்கணும் என்று சொன்னா அந்த வலது கால என்ன செஞ்சிடணும்? முட்டங்காலோட சீவிடணும். சொல்றாங்க, சரி, இப்ப நான் இதுக்கு என்ன செய்யணும்? உர்வத் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா கேட்கிறாங்க, நான் இதுக்கு என்ன செய்யணும்? அப்ப வைத்தியர்கள் சொல்கிறார்கள், எம்முடைய ஊருடைய வழக்கம் இப்ப மாதிரி அல்ல. அதாவது கால் மரத்து போகணும்னு சொன்னா, காலை ஆபரேஷன் பண்ணணும்னு சொன்னா, ஒரு சத்திரத்துக்கு சிகிச்சை செய்யணும்னு சொன்னா, ஒரு இன்ஜெக்ஷன் அடிக்கிற அல்ல டேப்லெட் ஒன்று கொடுத்துட்டேன்னு சொன்னா என்னது? கால் மரத்து போயிடும். ஆனால் அன்றைய காலத்தில் இவ்வாறான ஒரு விடயமும் இல்லை. அப்ப சொல்றாங்க அந்த டாக்டர்மார்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அதாவது சாராயம் கொஞ்சத்தை நீங்க குடிங்க, குடிச்சேன்னு சொன்னா உங்களுக்கு இந்த வருத்தம் விளங்காது, அப்படியே மறைஞ்சிடும் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் உர்வத் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலாவுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையை பாருங்க. கஷ்டமான கட்டம். சொல்கிறார்கள், அல்லாஹ் ஹராமாக்கப்பட்ட ஒரு விடயத்தை என்னுடைய நாவு புசிக்காது என்பதாக உர்வத் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா கூறுகிறார்கள். பின்னர் என்ன செய்கிறார்கள்? உர்வத் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா கூறுகிறார்கள், நான் தொழுகைக்காக வேண்டி தக்பீர் கட்டுகிறேன். எனவே அந்த தக்பீர் கட்டக்கூடிய நேரத்தில் நான் தொழுகையை முடிப்பதற்கு முன்னால என்னுடைய காலை அப்படியே சீவிடுங்க, என்னுடைய காலை அப்படியே வெட்டிடுங்க சொல்றாங்க உர்வத் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அப்ப பார்க்குறாங்க, தொழுகைக்காக வேண்டி ஒழு செஞ்சு கொண்டு வந்து தொழுகைக்காக வேண்டி தக்பீரை கட்டுறாங்க. தொழுகைக்காக வேண்டி தக்பீரை கட்டுகிறார்கள். தொழுகைக்காக வேண்டி தக்பீரை கட்டக்கூடிய நேரத்தில், இவர் சுஜூதிலே இருக்கக்கூடிய நேரத்தில் அவருடைய வலது காலை முட்டங்காலுடன் அவ்வாறாக சீவி எடுக்கப்பட்டு விடுகிறது. முட்டங்காலை, வலது காலை அதாவது அப்படியே சீவி எடுத்ததன் பின்னால இரத்தம் பீரிட்டு பாய்கிறது. இரத்தத்தை நிப்பாற்ற முடியவில்லை. எனவே அங்கிருந்த வைத்தியர்கள் என்ன செய்கிறார்கள்? கொதித்த எண்ணெயை எடுத்து அவருடைய காலிலே அவ்வாறாக முக்குகிறார்கள். இரத்தம் நின்று விடுகிறது. பின்னால் அவர் சலாம் கொடுக்கிறாரு. உர்வத் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா சலாத்தை கொடுத்து பார்க்கிறாரு. அப்படியே மயக்கத்துல கீழே விழுறாரு. எழும்பி பார்க்கிறாரு. அந்த நேரத்துல அவருடைய மன்னர் நண்பர் என்ன செய்கிறாரு? உங்களுக்கு ஒரு நற்செய்தி, கவலையான ஒரு செய்தி, உங்களோட காலை வெட்டிட்டு அப்ப சொல்றாங்க, அல்லாஹும்ம லக்கல் ஹம்து இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்.
அந்த நேரத்திலும் அல்லாஹுவை புகழ்கிறார்கள். புகழ்ந்து விட்டு இன்னும் என்ன செய்கிறார்கள் சொன்னா, அந்த காலை உருவத்தின் ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த காலை ஒரு தட்டில் கொண்டு வைத்து கொடுக்கப்படுது. ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த தட்டில் இருக்கக்கூடிய அவருடைய காலை எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வுடைய கையேந்து கேட்கிறார்கள், யா அல்லாஹ், இந்த கால்களின் மூலமாக நான் ஏதாவது தப்பு தவறுகள் செய்திருந்தால் என்னை மன்னித்தருள்வாயாக, அத்தோடு இந்த காலுக்கும் நீ மன்னிப்பை கொடுப்பாயாக என்பதாக அந்த ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த இடத்திலே அல்லாஹ்வுடைய இஸ்திக்ஃபார் செய்கிறார்கள். பின்னால அவர்கள் என்ன செய்கிறார்கள், ஒரு பொல்ல ஒரு தடியை ஊண்டி கொண்டு போய் ஒரு குழியை தோண்டி அவருடைய காலை அப்படி அடக்கம் செய்கிறார். அதுக்கு பின்னால் நீண்ட ஒரு சம்பவம். இந்த விஷயம் என்னவென்று சொன்னா, எம்முடைய தொழுகையையும் அந்த சஹாபா பெருமக்களுடைய தொழுகையையும் பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், உங்களுக்கு பின்னால ஒரு சமுதாயத்தினர்கள் வருவார்கள், உங்களை விடவும் அவர்கள் சில விடயங்களிலே சிறந்தவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபா பெருமக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களை நாங்கள் எங்களுடைய கண்களால பார்த்திருக்கிறோம், உங்களை நாங்கள் சேர்ந்திருக்கிறோம், எங்களை விடவும் சிறந்தவர்களா? ஆமாம், அவர்கள் என்னை கண்டிருக்க மாட்டார்கள், ஆனால் அவர்கள் என்னை ஈமான் கொண்டிருப்பார்கள். அவ்வாறு ஒரு சமுதாயத்தில் அவ்வாறான ஒரு உம்மத்தில் இருந்து கொண்டு அந்த சஹாபா பெருமக்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை தெரிந்து கொண்டு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இன்று தக்குவா அற்றவர்களாக, இறையச்சம் அற்றவர்களாக, தொழுகையிலே பொடுபோக்குள்ளவர்களாக நாங்கள் வாழ்கிறோம் என்று சொன்னால் எங்களை போன்று துப்பாக்கியசாலிகள் இந்த உலகத்தில் வேற யார் தான் இருப்பார்கள்? ஆக கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மாத்திரம் இல்லாமல் இந்த உலகத்தில் அதாவது நேரம் நெருங்கி கொண்டு போவதனால ஒரு விஷயத்தை மட்டும் கடைசியாக சொல்லி முடிச்சு கொள்கிறேன். இந்த ஜும்மாவுடைய நாளாக இருப்பதனால் ஜும்மாவுடைய நாளையில் அதாவது கஹஃப், சூரத்துல் கஹஃப் ஓதுவது முக்கியமான ஒரு சுன்னத். அதே போல் சூரத்துல் கஹஃப், துஹான், இது போன்ற எத்தனையோ விடயங்கள் சுன்னத்தான விடயங்கள் இருக்குது. அதோட முக்கியமான ஒரு விடயம்தான் அந்த ஜும்மாவுடைய நாளையில் ஸலவாத்து சொல்கிறது. ஜும்மாவுடைய நாளையில் ஸலவாத்து சொல்கிறது ஒரு முக்கியமான ஒரு சுன்னத்து. ஜும்மாவுடைய நாளையில் ஏனைய நாட்களில் சொல்கிறதும் சுன்னத்து தான், ஆனால் ஜும்மாவுடைய நாளையில் அதிகமாக சொல்கிறது மிக முக்கியமான ஒரு சுன்னத்து. ஏனென்று சொன்னால், இந்த உலகத்தில் எந்த அமலாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் எந்த ஒரு அமலாக இருந்தாலும் சரி, எந்த அமல், அதாவது தொழுகையாக இருக்கலாம், சதகாவாக இருக்கலாம், அல்லது நோன்பு பிடிப்பதாக இருக்கலாம், ஹஜ்ஜி செய்வதாக இருக்கலாம், திலாவத்துல் குர்ஆனாக இருக்கலாம், ஏனொன்ற எத்தனையோ நன்மையான விடயங்கள் இருந்தாலும் அத்தனை விடயங்களையும் நாங்கள் செய்யக்கூடிய தருவாய், அந்த விடயங்களை நாங்கள் செய்யக்கூடிய நேரத்தில் நாங்கள் தொழுது கொண்டிருக்கிறோம். என்னை பார்த்து ஒருவன் என்ன சொல்ல வேண்டும்? நான் ஒரு வணக்கவாளி, நல்ல இபாதத்து செய்யக்கூடியவன் என்று சொல்ல வேண்டும் என்று ஒருவன் தொழுதான் என்று சொன்னான். அதே போன்று நான் ஒரு காரி என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக ஒருவன் குர்ஆன் ஓதினான் என்று சொன்னான். நான் ஒரு தர்மகர்த்தா என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒருவன் தான தர்மம் கொடுத்தான் என்று சொன்னான். இவ்வாறு நாங்கள் பிறர்கள் பார்ப்பதற்காக வேண்டி ஏதாவது ஒரு அமலை செய்வோம் என்று சொன்னால் நாளை கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய கூலியை தரமாட்டான். அப்படி போய் கேட்டோம் என்று சொன்னா என்ன சொல்லுவான் அல்லாஹ் தஆலா? நீ யாருக்காக வேண்டி செஞ்சியோ அவனிடம் போய் நீ அந்த கூலியை கேட்டுக்கோ சொல்லிவிட்டு அல்லாஹ் அந்த அமட்களை சுருட்டி அப்படி அவன் முகத்துல எரிஞ்சிடுவான். ஆனா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஒரே ஒரு அமல், மாமன பாஜூ, அதாவது பாஜூரியில முஸன்னிஃப் ரஹ்மஹுல்லாஹ் கொண்டு வரக்கூடிய விஷயம், புர்தா ஷரீஃப். மாமன பூசரி ரஹ்மஹுல்லாஹ் வெள்ளிக்கிழமை படிப்பாங்கல்ல மஜ்லிஸ் பள்ளிகளில், சில பள்ளிகளில் படிப்பாங்க. புர்தா ஷரீஃப் அவனுடைய ஒரு வியாக்கியானம் தான் பாஜூரின்னு சொல்லக்கூடிய இதில் கொண்டு வராங்க. எப்படின்னு சொன்னா, எவர்களெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் மீது ஸலவாத்து சொல்கிறார்களோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் மீது ஸலவாத்து சொல்கிறார்கள், பிறர்கள் என்னை பார்த்து நான் ஒரு அதிகமாக ஸலவாத்து சொல்லக்கூடியவன், நான் அதிகமாக ரசூலுல்லாஹ்வை மஹப்பத்து வைக்கக்கூடியவன் என்று சொல்ல வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு எவனாவது ஸலவாத்து சொன்னாலும் அதற்கு அல்லாஹ் கூலியை தருகிறான் என்பதாக அதாவது பாஜூரியுடைய முஸன்னிஃப் ரஹ்மஹுல்லாஹ் அன்னவர்கள் கூறி காட்டுகிறார்கள். எனவே இந்த உலகத்தில் அதாவது நாங்கள் பிறருக்காக வேண்டி செஞ்சாலும் கிடைக்கக்கூடிய ஒரு அமல், நன்மை, அதாவது அமல் தான் இந்த ஸலவாத்து என்று சொல்லக்கூடியது. எனவே இந்த ஸலவாத்துகளை நாங்கள் என்ன செஞ்சு கொள்ளணும்? அதிகமாக செஞ்சு கொள்ளணும். இந்த ஸலவாத்துக்கு நேர காலம் கிடையாது. 2 இடத்தை தவிர, ஒன்று என்னது, அதாவது கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய நேரத்திலையும், அடுத்து பைத்துல் ஹலா டொய்லெட்டுகளுக்குள்ளேயும் என்னது இந்த ஸலவாத்தை நாங்கள் தூரமாக்கி சொல்லாமல் இருந்துச்சு. அடுத்த எந்த இடத்துலையும் இந்த ஸலவாத்துக்கு அதாவது தடை கிடையாது.
ஒரு மஜ்லிஸை முடியக்கூடிய நேரமாக இருந்தாலும் சரி, ஒரு மஜ்லிஸை துவங்கக்கூடிய நேரமாக இருந்தாலும் சரி, அது அதானுக்கு முன்பதாக இருந்தாலும் சரி அல்லது அதற்கு பின்பதாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு நற்காரியம் செய்வதாக இருந்தால் ஸலவாத்தை ஆரம்பித்து ஸலவாத்துடன் முடிக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த மஜ்லிஸ் ஸலவாத்து இல்லாமல் அல்லாஹ்வுடைய பெயர் ஞாபகம் இல்லாமல் முடியப்படுகின்றதோ அது கழுதை, ஒரு இறந்த கழுதை, அங்கே இறந்த கழுதையுடைய துர்நாற்றத்தை விடவும் கேவலமானது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்றார்கள். எனவே எந்த மஜ்லிஸாக இருந்தாலும் எந்த விடயமாக இருந்தாலும் நாங்கள் அதிகமாக ஸலவாத்துகளை சொல்லிக் கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே இந்த நாளையில ஜும்மாவுடைய நாளையில அதிகமாக ஸலவாத்துக்கள் சொல்ல வேண்டும். எனவே இறைவன் சுப்ஹானஹு தஆலா அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அதிகமாக ஸலவாத்துக்கள் சொல்லி அவருடைய மஹப்பத்தை நம்முடைய உள்ளத்தை வருவதற்கு எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் துணை புரிவானாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மான், அவருடைய ஷஃபாத்தை நமக்கு அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மான், நம்முடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மான், அவருடைய பெற்றோர்கள் எல்லாம் கபராளிகளாக இருக்கின்றார்கள். யா அல்லாஹ் அவருடைய கபர்களை சுவர்க்கத்தின் பூஞ்சோலையாக ஆக்கியல்வாயாக. நரக படுகொலிலும் அவருடைய கபர்களை பாதுகாத்தல்வாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, சங்கைக்கூடிய எங்களுடைய உஸ்தாத்மாவுடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, அவர்கள் நோய் நொம்பலங்களை விட்டு அவர்களை பாதுகாத்தல்வாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, நம்முடைய அனைத்து அமட்களையும் இஹ்லாஸோடு தக்வாவோடு உனக்காக செய்யக்கூடிய அனைத்து அமட்களையும் கபூல் செய்து கொண்டுள்வாயாக. அவ்வாறு செய்யக்கூடிய நல்ல உள்ளத்தை அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி.